மீட்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான இறை உறவுகளே, இது தபசு காலம். இந்த தபசு கால நோன்பின் காலத்தில் மாமிசம் உண்பதில்லை, ஒருவேளை மாத்திரம்தான் உணவு அருந்துகிறேன், நான் நாள் முழுவதும் உணவருந்தாமல் இருக்கிறேன் என்றெல்லாம் நாம் பெருமையாக சொல்லிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இப்படிப்பட்ட மகிழ்ச்சியால் என்ன இருக்கிறது? நீங்கள் உண்ணாமல் விட்ட அந்த உணவை ஒரு ஏழைக்கு கொடுப்பீர்களேயானால் அவர் முகத்திலே மகிழ்ச்சியை காண முடியும். ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாமல் அநேகர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த நாட்களில் நாம் உண்ணாமல் நோன்பிருக்கிற உணவை பகிர்ந்து கொடுப்போம். அதன் மூலம் ஏழை எளிய மக்களின் முகத்திலே மகிழ்ச்சியை உருவாக்கும், அவர்கள் பசிப்பினியை போக்குவோம். நிறைய பேர் சரியான உடை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு நம்முடைய அதிகப்படியான உடைகளை இருந்தால் அவற்றை இந்த நாட்களை பகிர்ந்து கொடுப்போம். பகிர்வதும் பகிர்ந்து உண்ணுவதும் இந்த நாட்களின் மிக முக்கியமாய் ஒரு நிகழ்வாய் இருக்கிறது. இந்த செயல் மனிதர்களை பார்த்து செய்வது அல்ல, இது தன்னிச்சையாய் ஒரு கிறிஸ்துவ பண்பு. அந்த பண்பை இந்த காலத்திலே நாம் வெளிப்படுத்துவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரிசுத்தரே, எங்கள் தேவனை தரிசிக்கவே. துங்கன் இயேசுவை பரிசுத்தரே, எங்கள் தேவனை தரிசிக்கவே. துதிகளுடன் கவிகளுடன் தூய தூயனை நெருங்கிடுவோம். நிகரே இல்லாத சர்வேசா, தந்தை, மைந்தன், தூய ஆவியானவரின் திருப்பெயராலே ஆமீன். கிறிஸ்து இயேசுவிற்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, வசந்த காலத்திலே பிரவேசித்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி திருப்பெயராலே வாழ்த்து வரவேற்கின்றேன். திருமறை வாசியுங்கள், தினம் ஜெபியுங்கள், தான தர்மம் செய்யுங்கள், உபவாசியுங்கள், மனம் மாறுங்கள், மறுமலர்ச்சி காணுங்கள் என்று அழைக்கப்பட்ட காலங்களிலே இயேசு கிறிஸ்துவின் சோதனை என்பதும் சிந்திக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தலைப்பாய் நமக்கு இருக்கிறது. த டெம்ப்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட். மத்தேயு நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். முதலாவது வசனம், அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். வனாந்தரம் என்று சொல்கிற போது வில்டர்னஸ்,
வில்டர்னஸ் என்று சொல்கிற பொழுது குவாரண்டேனியா என்ற பகுதியில் இருக்கின்ற மிகப்பெரிய பாலைவனம். இது எரிகோவுக்கும் எருசலேமுக்கும் இடையே இருக்கின்ற ஒன்று. இந்த பாலைவனமானது திருமறையிலே நமக்கு சொல்லப்பட்டாலும் the more desolate regions of Judea were called the wilderness என்று சொல்லுகிறார்கள். இந்த வனாந்தரத்திலே ஆவியானவராலே சோதிக்கப்படும்படியாய் இயேசு சொல்லுகிறார், சோதிப்பவன் யார் என்ற ஒரு கேள்வி எழுகிறது. பிசாசினால் என்ற ஒரு வார்த்தை, பிசாசு என்று சொல்கிற போது டெவில், இன்னொரு வார்த்தை ஸ்லாண்டரர், பழித்துற்றுபவன், இன்னொரு வார்த்தை சேட்டன், சாத்தான், இன்னொரு வார்த்தை மேன்ஸ் கிரேட்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் அட்வர்சரி, எதிரி, இஸ் இன்வெட்டரேட் எனிமி, நடுநாள் விரோதி என்றெல்லாம் இவனை குறித்து பல சொற்கள் இருந்தாலும் இவன் இயேசுவை சோதிக்கிறான். சோதிப்பது என்பது என்ன? ஒருவரை சோதிப்பது என்பது அவரை கவர்ந்து இழுத்து அவரை குற்றம் செய்ய வைப்பதாகும். கவர்ச்சியினால் வசியம் செய்து மயக்குதல், ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை டு செட்யூஸ் என்று சொல்வார்கள். இது சாத்தானுக்கு ஒரு கைவந்த கலை என்று பார்க்கிறோம். ஏனெனில் நம்முடைய ஆதி பெற்றோர் ஏதேனிலே அவர்கள் இந்த பிசாசினாலே வஞ்சிக்கப்படுகிறார்கள். அவர்களால் எதிர்கொண்டு நிற்க முடியவில்லை. பிசாசின் சதி திட்டத்திற்கு இரையானார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். நடந்தது என்ன? இறை சாயல் சிதைந்து போனது என்று பார்க்கிறோம். சாத்தானின் கண்ணிகளுக்கு, பொறிகளுக்கு, குறிப்பாய் தந்திரமான பொறிகளுக்கு, ஸ்னேர், இவர்கள் பலியானார்கள் என்று பார்க்கின்றோம். அப்பொழுதுதான் ஒரு கேள்வி நமக்குள் எழுகிறது. ஏன் இந்த பாவம்? ஏன் இந்த தண்டனை? பாவம் என்றால் மீறுதல், அதற்கான தண்டனை கொடுக்கப்படுகிறது. காலம் செல்ல 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 புதிய ஏற்பாட்டிலே மனுகுல பதிலியான இயேசு தன்னை அணுகவும், என்றால் இயேசு என்று சொல்கிற போது த ஹோலி ஒன், தன்னை அணுகவும் தன்னை சோதிக்கும்படியாக பிசாசுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் உபவாசிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஜீசஸ் fasted. ஜீசஸ் abstained entirely from eating. முற்றிலுமாய் உணவு உண்பதை அவர் தவிர்த்தார் என்று நாம் பார்க்கிறோம். Our first parents had fallen into sin by eating of the forbidden fruit. தடை செய்யப்பட்டதை உணவாக அவர்கள் உட்கொண்டார்கள். மனுகுலத்தை மீட்டெடுக்கும்படியாக, திருப்பணி செய்யும்படியாக வந்த இயேசு இங்கே உபவாசிக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது அவருக்கு பசி உண்டாயிற்று. உண்மையான பசி, தாகம். பசியோடு நாம் இருக்கும்பொழுது நமது வயிறு உணவுக்காக ஏங்கும், நமது வயிறு உணவுக்காக அது கெஞ்சும். அது ஒரு உணர்வு. இயேசு இங்கே ட்ரூ மேன், காட் மேன், அவருக்கு அந்த உணர்வு ஏற்பட்டது. இந்த இடத்துல வருகிற இந்த பிசாசுக்கு இன்னொரு பெயர் டெம்ப்டர், சோதனைக்காரன். The proper name is to give him. His sole aim is to tempt sin. யாக்கோபு 1 13-14, 1 பேதுரு 5 8-9 வசனங்கள். இங்கே ஒரு கண்டிஷனல் கிளாஸ். நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் என்று சொல்லி இந்த கல்லுகளை அப்பங்களாக்க முடியுமா என்று ஒரு கேள்வி எழுப்புகிறார். நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் என்பது திருமுழுக்கின் போது விண்ணகத்திலிருந்து வெளிவந்த ஒரு குரலாய் இருக்கிறது. Satan wanted to arouse doubt in the heart of our Lord. ஏதெனில் பயன்படுத்திய அதே தந்திரத்தை அவன் பயன்படுத்துகிறான். அதிகப்படியான பசி வலியும், pangs of hunger என்று சொல்வார்கள், இல்லாதபடி அப்பொழுது ஆண்டவர் பார்த்து கொண்டார். ஏனெனில் இந்த இயேசு ஆண்டவருடைய அன்பார்ந்த மகன் அல்லவா? தேவையான உணவு வேண்டுமா? இந்த கல்லுகளை அப்பங்களாக்கு. தேவையில்லை. படைத்தவர் ஒருவர் இருக்கிறார், என் பரமபிதா. அவர் என்னுடைய பசியை போக்குவார், எனக்கு படி அளப்பார். இம்மட்டும் என்னை தாங்கினவர், 40 நாட்களாக என்னை தாங்கினவர், நிச்சயமாய் ஆண்டவர் எனக்கு உணவை கொடுப்பார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை இயேசுவுக்கு. கல்லுகள் கல்லுகளாகவே இருக்கட்டும் என்று விரும்பினார். இந்த இடத்துல பார்க்கிறோம்,
prove your divine sonship by changing these stones in the wilderness to bread என்று இங்கே சொல்லப்படுகிறது. அதற்கு தான் உபாகமத்திலே 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல என்று ஒரு வசனத்தை பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவிற்குள் எனக்கு அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை நம்புகிற போது அவர் எனக்கு எல்லாவற்றும் அருள்வார். பிசாசே, உன் அறிவுக்கும் கட்டளைக்கும் நான் கீழ்ப்படிந்து எனக்கு நானே உதவி செய்ய முடியாது என்று ஆண்டவர் மறுத்தார். இரண்டாவது சோதனை எருசலேம். இது ஒரு ஹோலி சிட்டி என்று சொல்வார்கள். ஏனென்றால் இந்த ஹோலி சிட்டி ஆன் அக்கௌண்ட் ஆஃப் த டெம்பிள் வித்தின் இட்ஸ் வால்ஸ். இங்கே சாலமோனுடைய மண்டபம் இருக்கிறது. அதன் உச்சிக்கு சாத்தான் அழைத்து செல்கிறான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால். த சேம் இன்சினுவேட்டிங் ரிமார்க் ஆஸ் பிஃபோர். கொஞ்சம் கொஞ்சமாக சாத்தான் இயேசுவை தூண்டுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். இன்சினுவேட்டிங், நீ தாழ குதியும், கோயில் வளாகத்தில் உள்ளவர்கள் உன்னை தாங்குவார்கள், நீதான் வெகு நாளாய் எதிர்பார்க்கப்பட்ட மேசியாவாயிற்றே, த லாங் எக்ஸ்பெக்டட் மெஸ்ஸியா என்கிறான். உன் பாதம் கல்லில் இடாதபடி உன்னை தாங்குவார் என்று சாத்தான் இங்கே மிஸ்குவாட்டட் சாம் 91. நீ என்னை சோதிக்காதே, உபாகமம் 6:16 வாசித்து பார். கடவுளை சோதிக்கக்கூடாது. நீதிமொழிகள் 3:5, எரேமியா 17:5 சொல்வது என்ன யோசித்து பார். மூன்றாம் சோதனை, சாத்தான் மீண்டும் இயேசுவை வெற்றி கொள்ளும்படியாய் வருகிறான். 1500 அடி உயரமுள்ள இந்த மவுண்ட் குவாரண்டேனியா அந்த உச்சிக்கு அழைத்து வருகிறான் பிசாஸ். பூமியிலிருந்து அதில் ஏறுவது மிக மிக கடினம். மாயான இந்த சாத்தான் அன்றைக்கு ஆபிரகாமுக்கு கடவுள் காட்டினதை போல, மோசேவுக்கு கடவுள் காட்டினதை போல இந்த இடத்திலே இந்த சாத்தான் இவைகள் எல்லாவற்றும் காட்டுகிறான் என்று நாம் பார்க்கின்றோம். மனிதனுக்கு தரப்பட்ட இந்த உலகத்தின் கிராண்ட் அண்ட் பியூட்டிஃபுல் பொசஷன்ஸ், enjoyments, honor, glory and power, the great cities of the world, the royal courts and palaces, the pearls and gold of the Orient, all that allures the eye and wakes the desires of man. In a moment of time, Luke adds, by means of satanic magic. வானத்தையும் பூமியும் படைத்த கடவுளுக்கு தருவதாக சாத்தான் வஞ்சிக்கிறான் என்று நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் இவனா படைத்தான், வணங்கு வழிபடு என்று இவன் இங்கே உத்தரவு போடுகிறதை பார்க்கின்றோம். அப்போதுதான் ஆண்டவர் சொல்கிறார், be gone, I do not want to see your face anymore. அகன்று போ சாத்தானே, depart, வெளியேறு, விலகிப்போ, அகன்று போ என்று ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கின்றோம். Jesus called him Satan, adversary and enemy. வெளிப்படுத்தல் 19:10 வாசியுங்கள். Devil left Jesus. He had to obey our Lord Jesus Christ. He was vanquished. அவன் மறைந்து போனான் என்று பார்க்கின்றோம். பணிவிடை ஆவி உள்ள ஏஞ்சல்ஸ் அங்கே வந்து ஆண்டவருக்கு பணிவிடை செய்தார்கள், போஷித்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, வசந்த காலத்திலே பிரவேசித்திருக்கிற நாங்கள் உபவாசிக்கும்படியாய் அழைக்கப்பட்ட காலகட்டங்களிலே நாங்கள் உபவாசிக்கவும், அதனால் ஆண்டவரே எங்கள் இல்லத்தில் இருக்கிற உணவை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியாகவும், ஏழை எளிய மக்களுக்காக ஆண்டவரே நாங்கள் இந்த குறிப்பிட்ட 40 நாட்களிலாகவும் ஆண்டவரே நாங்கள் வாழும்படியாய் அழைத்திருக்கிறீர். தீய சக்திகளுக்கு எதிராக ஆண்டவரே நாங்கள் உள்ளார்ந்த ஆண்டவரை இறையாற்றலை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் அழைக்கிறீர். திருமறை எங்கள் கையிலே இருக்கிறது, ஜபிக்கிறோம். ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் அற்புதங்கள் அதிசயங்கள் நடைபெறத்தக்கதாக ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிறாக. பிசாசின் அந்தகார சக்திக்கு எங்களை விளக்கும். இக்காலங்களில் எங்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்கள் நாங்கள் செயல்பட இரக்கம் பாராட்டுகிறாக. உடைய பிள்ளைகள் ஆண்டவரே எதிலும் வெட்கப்பட்டு போகாதபடி பாதுகாத்துக் கொள்கிறாக. துதிகன மகிமையாக உமக்கே இயேசுவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சியோனே மகிழ்ந்து கழிவு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. உடைய தந்தையாகிய ஆண்டோட அன்பும் மைந்தராக மீட்பு இயேசு கிறிஸ்துவின் அருளும் சிந்தையாம் தூய ஆவியானவரும் விசேஷித்த கூட்டுறவும் ஆசீர்வாதம் வழிநடத்துகிறோம் நம்முடனே நம்முடைய குடும்பங்களுடனே திருச்சபையின் கூட்டு குடும்ப வாழ்வுடனே தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.